guys, my amazing learners. I'm Dhanalakshmi, your English tutor. I welcome you all back to my channel Language Quest. இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் அப்படிங்கிறது பிகினர்ஸ் இன்டர்மீடியேட் இங்கிலீஷ் லேர்ன் பண்ணணும் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் யாராக இருந்தாலும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ஈஸியாகவும் இருக்க போகிற டாபிக் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். தமிழில் இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா, சவுண்டாக சிரிச்சது அவ தானே, அன்றைக்கி கேள்வி கேட்டது அவன் தானே, பின்னாடி தோட்டத்தில் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணது நீ தானே. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பாருங்கள், செஞ்சவங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறக்கும் இப்படி கேட்போம். நீ தானே அதை பண்ண அப்படி கேட்கும்போது அவங்களுக்கு ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அதே மாதிரி இந்த மாதிரியான கேள்விகள் எப்போ கேட்போம், கன்ஃபார்மிங் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அதாவது நம்ம ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு அவங்க தான் அதை செஞ்சாங்களா அப்படின்னு நம்ம ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக கேட்கக்கூடிய கேள்விகள் தான் இது. அதெல்லாம் ரைட்டு, இதை எப்படி இங்கிலீஷில் பேசணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ இந்த மாதிரியான சென்டென்சஸை இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா அப்படிங்கிறது இதுதான். அது பாருங்கள், என்னென்னு weren't ப்ளஸ் சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் the one who அப்படிங்கிற ஃப்ரேஸு verb to அப்படிங்கிறத ஆட் பண்ணுவோம். இந்த இடத்துல weren't அப்படின்னு சொல்லக்கூடாது, அதோட ஆக்சுவல் ப்ரொனன்சியேஷன் weren't அப்படிங்கிறது. burnt சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, அது ரைமிங் வேர்ட் மாதிரி வரும் weren't அப்படிங்கிறது. ஓகேவா, சரி. இப்போ இதை யூஸ் பண்ணி தான் இந்த மாதிரியான சென்டென்சஸ் நம்ம இங்கிலீஷில் பேச போகிறோம். அதை எங்கெங்கே யூஸ் பண்ணணும் எல்லாத்தையுமே டீட்டெயிலாக கற்றுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். அப்புறம் என்ன, வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. சரி, இப்போ இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணுங்கிறது வரைக்கும் பார்த்துட்டோம். அது எங்கெங்கே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதும் சொல்லியாச்சு. எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம், ஒருத்தவங்களை ஞாபகப்படுத்துறதுக்கு இல்லைனா ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது இல்லையா. சரி, இப்போது இந்த ஃபார்முலாவில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம், weren't, சப்ஜெக்ட், the one who, verb to அப்படிங்கிறது யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா. verb to அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சாதான் இந்த சென்டென்சஸ் நம்ம இங்கிலீஷில் பேச முடியும். அப்போ verb toனா என்ன, பொதுவாக verbனா என்ன, ஒரு சென்டென்ஸில் நம்ம செய்யக்கூடிய செயலை தான் verbன்னு சொல்லுவோம். அதுவே ப்ரெசன்ட் டென்ஸில் நிகழ்காலத்தில் யூஸ் பண்ணக்கூடிய வேர்பை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், verb ஒன்றுன்னு சொல்லுவோம். ஓகேவா. பாஸ்ட் டென்ஸ் நடந்து முடிந்த செயலை பற்றி பேசும்போது நம்ம verb to தான் யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸில் பேசணும். ஓகேவா. ஸோ ஃபார்முலாவில் verb to இருக்குது, அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சின்னதாக பார்த்துக்கலாம். இப்போது verb 1ல கால் அப்படின்றது, கால் பண்ணுறதுக்கு நம்ம சொல்கிறோம் இல்லையா, கூப்பிடுறது. ஸோ கால் அப்படின்னா அதுவே பாஸ்ட் டென்ஸில் பேசும்போது கால்டுன்னு சொல்லுவோம். அவன் நேற்று எனக்கு கூப்பிட்டு கால் பண்ணுனா அப்படி சொல்லும்போது இந்த இடத்துல நம்ம என்ன தான் போடணும், கால்டு அப்படிங்கிற verb to ஓட ஃபார்ம் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி வின், இப்போ வின் பண்ணுறது, ப்ரெசண்ட்டில் வின் பண்ணுறாங்க அப்படின்னா வின்னு சொல்லுவோம். இதுவே வின் பண்ணுனாங்க அப்படி சொல்லும்போது ஓன் அப்படிங்கிற வேர்பை தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதே மாதிரி டான்ஸ், இப்போ டான்ஸ் பண்ணுறாங்கன்னா ஓகே டான்ஸ்ன்னு சொல்லுவோம், நடனம் ஆடுறத. இதுவே நடனம் ஆடினார்கள், ஆடினாங்க அப்படி சொல்லும்போது டான்ஸ்ட் அப்படின்னு தான் யூஸ் பண்ணணும். இது verb to. ஃபிக்ஸ் அப்படிங்கிறது என்ன, ஒரு விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ணுறது, சரி பண்ணுறது, இந்த மாதிரி எது வேணாக இருக்கலாம். ஸோ இது ப்ரெசன்ட் டென்ஸில். இதுவே பாஸ்ட் டென்ஸில் ஃபிக்ஸ் பண்ணினாங்க அப்படி சொல்லும்போது ஃபிக்ஸ்டுன்னு வரும். ஓகேவா. டெல் அப்படிங்கிறது சொல்கிறது இல்லையா, அப்போ சொன்னாங்க அப்படின்னா என்ன வரும், டோல்டு அப்படிங்கிறது. அடுத்தது இன்வைட். இன்வைட்னா என்னது, அழைக்கிறது, ஒருத்தவங்களை ஒரு விஷயத்துக்காக அழைக்கிறது, கூப்பிடுறது, இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இதோட பாஸ்ட் டென்ஸ் என்ன, இன்வைட்டட் அப்படிங்கிறது. ஓகேவா, இதோட பாஸ்ட் டென்ஸ் இன்வைட்டட் அப்படிங்கிறது. சரி, ஓகே. இப்போது verb to 1 எப்படி இருக்கும், verb 2 எப்படி இருக்குன்ற ஒரு சின்ன கெஸ் இருக்குது இல்லையா. ஸோ இப்போது இந்த இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வேர்ப்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணி நம்ம சென்டென்சஸில் பேச போகிறோம். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளும் பார்த்தலாம், நேற்று நைட்டு எனக்கு கால் பண்ணது நீ தானே. இந்த சென்டென்ஸை எப்படி இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம இங்கிலீஷில் பேசணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபார்முலாவில் என்ன இருக்குது, weren't அப்படிங்கிறது. அப்போ ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரியான சென்டென்ஸ்க்கு weren't அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் நீதானே எனக்கு கால் பண்ணது அப்படின்னு கேட்குறோம். ஸோ இதுதான் சப்ஜெக்டாக இந்த இடத்துல வரும். weren't you, பாருங்கள் ஃபார்முலாவில் என்ன இருக்குது, சப்ஜெக்ட்டு, அப்புறம் the one who அப்படிங்கிற ஃப்ரேஸ் யூஸ் பண்ணணும். the one who, ஃபார்முலாவில் என்ன இருக்குது, verb to யூஸ் பண்ணணும் அப்படி சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல இந்த சென்டென்ஸில் கால் பண்ணுறது அப்படிங்கிறது தான் வேர்பாக இருக்குது. ஒரு சென்டென்ஸில் செய்யக்கூடிய செயலை தான் நம்ம வேர்புன்னு சொல்லுவோம். அப்போ கால் பண்ணுறது தான் வேர்பு. ஸோ அதனுடைய verb to ஃபார்ம் எழுதணும். அப்போ காலோட verb to ஃபார்ம் என்ன, கால்ட் அப்படிங்கிறது இல்லையா. weren't you the one who called, எனக்கு கால் பண்ணது நீ தானே அப்படின்னா
மீ எப்போ நேத்து நைட்டு அப்படிங்கிறத லாஸ்ட் நைட் அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ ரீட் பண்ணி பாருங்க. weren't you the one who called me last night அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி தான் இந்த சென்டென்ஸ் இங்கிலீஷில் பேசணும். இன்னும் நிறைய எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கும்போது ஈஸியாக உங்களுக்கு புரிய போகுது. எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்த்தலாம். போர்டு பாருங்கள். ஜெயிச்சது அவங்க தானே, ஆடுனது நீ தானே, சரி பண்ணது அவங்க தானே. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்குறோம் இல்லையா. ஸோ நீ தானே அப்படி சொல்லும்போது இங்கே பாருங்கள், weren't ப்ளஸ் சப்ஜெக்ட் the one அப்படிங்கிறத போடுவோம். சின்னதாக ஒரு டிஃப்ரென்ஸ் மட்டும் இருக்குது. இதுவே அவங்க தானே, நம்ம தானே. ஸோ இந்த மாதிரியெல்லாம் கேள்வி கேட்கும்போது சேம் அப்படியே இருக்குது, பட் ஒன்று மட்டும் மாறும். இந்த இடத்துல ஒன்க்கு பதிலாக ஒன்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஆட் பண்ணணும். ஓகேவா. சென்டென்சஸ் பார்க்கலாம், புரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். பரிசை ஜெயிச்சது அவங்க தானே. ஸோ அவங்க நம்மன்னு சொல்லும்போது நான் என்ன சொன்னேன், ஒன்ஸுங்கிறத ஆட் பண்ணுவோம். ஃபார்முலாவில் இருக்கிறத அப்படியே ட்ரை பண்ணலாம், சேஞ்ச் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரியான சென்டென்ஸ்க்கு weren't அப்படிங்கிறது போடுவோம் இல்லையா. weren't இந்த இடத்துல சப்ஜெக்ட் என்ன இருக்குது, பரிசை ஜெயிச்சது அவங்க தானே அப்படின்னு இருக்குது. அப்போது weren't they இங்கே சப்ஜெக்ட் ஆட் பண்ணோம் இல்லையா. they ஃபார்முலாவில் என்ன இருக்குது, the ஒன் இல்லைன்னா ஒன்ஸ், அவங்க அப்படி இருக்கிறனால ஒன்ஸுங்கிறத நம்ம ஆட் பண்ணணும். ஓகேவா. இப்போ weren't they ones who பரிசை ஜெயிக்கிறது அப்படிங்கிறது இந்த இடத்துல வேர்பாக இருக்குது. அப்போ பரிசை ஜெயிக்கிறது அப்படின்னா நம்ம வின்னு சொல்லுவோம். அதோட பாஸ்ட் டென்ஸ் ஒன் அப்படின்னு சொல்லுவோம். who won the prize. இப்போ ரீட் பண்ணுங்க. weren't they ones who won the prize அப்படின்னு சொல்லணும். அடுத்தது பாருங்க. பாட்டியில் ஆடுனது நீதானே அப்படின்னு சொல்லி கேட்குறோம். இந்த இடத்துல நீதானன்னு கேள்வி கேட்குறோம். அதனால பார்க்கலாம் எப்படி மாறுதுன்னு. ஃபார்முலா பாருங்க. weren't நீதானே, weren't you the oneன்னு போடணும் இல்லையா. நீதான ஒருத்தரை குறிப்பிடும்போது ஒன்று, நிறையா பேர் இருந்தால் ஒன்ஸ். இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா. weren't you the one who டான்ஸ் ஆடுறது அப்படிங்கிறது verb. அப்போ டான்ஸோட verb toங்கிறது தான் நம்ம எழுதணும். டான்ஸ்ட் அப்படிங்கிறது. who danced பார்ட்டியில், at the party. ஓகேவா. இப்போ ரீட் பண்ணி பாருங்க. weren't you the one who danced at the party அப்படின்னு கேட்கணும். அடுத்தது கம்ப்யூட்டரை சரி பண்ணது அவங்க தானே அப்படி சொல்லி கேட்குறோம். ஸோ அப்போது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனால் இதெல்லாம் பேசும்போது அட்வான்ஸ் லேர்னருக்கே டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த சென்டென்ஸ் பேசும்போது. அதனால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் பாருங்கள். weren't அவங்க தானே, weren't they the onesன்னு போடுவோம் இல்லையா. once who சரி பண்ணுனது அப்படிங்கிறது verb, சரி பண்ணுறது. அப்போது ஃபிக்ஸு, அதோட verb என்ன, ஃபிக்ஸ்டுன்னு எழுதணும். ஃபிக்ஸ்ட் என்னது, கம்ப்யூட்டரை. ஃபிக்ஸ்ட் த கம்ப்யூட்டர். ரீட் பண்ணுங்க. weren't they the ones who fixed the computer அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன். அந்த செய்தியை சொன்னது நீதானே அப்படின்னு சொல்லி கேட்குறோம். அப்போ weren't நீதானே, weren't you the one who சொல்கிறது அப்படிங்கிறது verb இல்லையா. சொல்கிறதுக்கு டெல்லுன்னு சொல்லுவோம். அதோட past tense told. weren't you the one who told இந்த இடத்துல ஏன்ட்ட சொன்னது நீதானே அப்படின்னு போடல. ஸோ அதனால் told the newsன்னு போட்டுக்கலாம். ஓகேவா. இதுவே என்கிட்ட சொன்னது நீதானேன்னா weren't you the one who told me the news அப்படின்னு வரும். ஓகேவா. இப்போ ரீட் பண்ணுங்க. weren't you the one who told the news அப்படிங்கிறது. அடுத்தது நம்மளை இன்வைட் பண்ணது அவங்க தானே, அவங்க தானே நம்மளை இன்வைட் பண்ணாங்க அப்படி சொல்லி கேட்குறோம். அப்போது weren't they, weren't they the ones, they இருக்கிறனால நம்ம என்ன போட்டிருக்கிறோம், ஒன்ஸுங்கிறது போட்டிருக்கோம். weren't they the ones who இன்வைட் பண்ணது அப்படிங்கிறது அந்த இடத்துல verb. பாஸ்ட் டென்ஸில் எழுதணும் இல்லையா. இன்வைட் பண்ணினது அப்படின்னாலே தமிழ்லையே நமக்கு அது முடிஞ்ச செயல் இல்லையா. அதனால தான் இங்கிலீஷ்லேயும் நம்ம இன்வைட்டட் அப்படிங்கிற verb to ஆட் பண்ணுறோம். who invited
us நம்மளை. ஓகே, இப்போ ரீட் பண்ணுங்க. weren't they the ones who invited us அப்படிங்கிறத கேள்வியாக கேட்கணும் நம்ம இங்கிலீஷில் பேசும்போது. அடுத்தது, நேற்று டின்னர் செஞ்சது நீதானே அப்படி சொல்லி கேட்குறோம். நேற்று டின்னர் செஞ்சது நீதானே. ஓகே, பாருங்க, ட்ரை பண்ணுங்க. weren't you, தெரிலனா ஃபார்முலா பார்த்து ட்ரை பண்ணுங்க. weren't you the one who, இந்த இடத்துல என்ன வேர்பாக கொடுத்துருக்குறாங்க? டின்னர் செய்கிறது அப்படிங்கிறது தான் வேர்பாக வந்திருக்கு இல்லையா? ஸோ ஹூ குக்டு, டின்னர் செய்யறது அப்படிங்கிறது வேர்பு. அப்போ குக்ட் த டின்னர் எப்போ? நேத்து, எஸ்டர்டே. இதுதான் verb to. ஓகே, இப்போ ரீட் பண்ணுங்க. weren't you the one who cooked the dinner yesterday அப்படி சொல்லி கேட்குறோம். அடுத்தது, பில் கட்டினது நம்ம தானே. ஸோ பில் கட்டினது நம்ம தானே, அது எதில் வேணால் இருக்கலாம். ஸோ நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போகும்போதாக இருக்கலாம், இல்லைன்னா கரண்ட் பில் கட்டுறதா இருக்கலாம், எதுனாலும் நீங்கள் பின்னாடி ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போது பில் கட்டினது நம்ம தானே அப்படிங்கும்போது weren't we, நம்ம தானே, weren't we the ones who, பில் கட்டுறது அப்படிங்கிறது தான் verb. அப்போ paid, past tense இல்லையா? paid the bill. பேவோட past tense தான் paid அப்படிங்கிறது. ஓகேவா? இப்போ ரீட் பண்ணி பாருங்க. weren't we the ones who paid the bill அப்படின்னு சொல்லலாம். ஹோட்டலில் கட்டினது நம்ம தானே, அட் த ஹோட்டல் அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த மாதிரி என்ன எதுக்கு கட்டுறீங்களோ அதை பின்னாடி ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்தது, அந்த பாட்டை பாடினது நீதானே. அந்த பாட்டை பாடினது நீதானே. weren't you the one who, verb என்னது? பாடுறது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல வேர்பாக இருக்குது. அப்போ பாடுறதுக்கு சிங் இல்லையா? அதோட பாஸ்ட் டென்ஸ் sang அப்படிங்கிறது. who sang, அந்த பாட்டை பாடினது the song. இப்போ ரீட் பண்ணுங்க. weren't you the one who sang the song அப்படின்னு நம்ம இங்கிலீஷில் பேசணும். ஓகேவா? அடுத்தது, படத்துக்கு டிக்கெட் புக் பண்ணது நம்ம தானே. எகெயின் இந்த இடத்துல நம்ம தானே அப்படி சொல்லியிருக்கிறோம். அப்போ நம்ம தானே என்னன்னு வரும்? weren't we the onesன்னு போடணும் இல்லையா? நிறையா பேர் ப்ளூரலில் இருந்ததுன்னா நம்ம ஒன்ஸ்ன்னு போடுவோம். அப்போது weren't we the ones who, டிக்கெட் புக் பண்ணுறது அப்படிங்கிறது தான் செயல், இந்த இடத்துல செய்யப்பட்ட ஆக்ஷன். அப்போது who booked, புக் அப்படிங்கிறது verb 1, bookடுங்கிறது verb 2. அப்போ ones who booked the movie ticket. படத்துக்கு டிக்கெட் புக் பண்ணது நம்ம தானே அப்படி சொல்லி கேட்குறோம் இல்லையா? weren't we the ones who booked the movie ticket அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அடுத்தது, நேற்று அழுதது நீதானே. நேற்று அழுதது நீதானே அப்படி சொல்லி கேட்குறோம். அப்போது weren't you the one who, அழுகிறக்கு என்ன? க்ரைன்னு சொல்லுவோம். அதோட பாஸ்ட் டென்ஸ் cried அப்படின்னு போடுவோம் இல்லையா? who cried yesterday. ரீட் பண்ணுங்க. weren't you the one who cried yesterday அப்படி சொல்லியிருக்கிறோம். இப்போது ஒரு விஷயம் நோட் பண்ணிங்களா? இந்த எல்லா சென்டென்சஸ்லேயுமே என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்? நீ தானே, அவங்க தானே, நம்ம தானே, இது மட்டும் தான் ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு கேள்வியை செஞ்சது நீ தானே, அவங்க தானே, நம்ம தானேன்னு கேட்கும்போது இந்த இடத்துல weren't ப்ளஸ் சப்ஜெக்ட் யூஸ் பண்ணி நம்ம பேசுவோம். இதுவே அவ தானே, அவன் தானே, இப்போ பார்த்தீங்கன்னா பாட்டியில் ஆடினது அவன் தானே அப்படி சொல்லி கேட்குறோம் இல்லையா? பாட்டியில் ஆடினது அவ தானே அப்படி சொல்லி கேட்கும்போது ஒரே ஒரு வித்தியாசம் இருக்கும். என்னென்னா, இந்த weren'tக்கு பதிலாக wasn'tன்னு போடும். wasn't she இல்லைன்னா wasn't heன்னு போடும். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஈஸி. இதுக்கு சில எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். சில எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்த்துடலாம்.
Let's look at the next sentence. Board பாருங்க. என்கிட்ட கத்துனது அவன்தானே அப்படின்னு சொல்லியிருக்கோம். அவன்தானே. ஸோ ஃபார்முலா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி wasn't யூஸ் பண்ணி தான் இந்த சென்டென்ஸ் நம்ம இங்கிலீஷில் பேசுவோம். பாருங்க, அவன்தானே அப்படி கேட்டுறாலும் சரி, அவதானே அப்படி கேட்டாலும் சரி, ஃபர்ஸ்ட் நம்ம wasn't அப்படின்னு தான் போடணும். ஓகேவா? wasn't, அதுக்கப்புறம் சேம் சப்ஜெக்டா இங்கே அவருக்கு அவன் அப்படின்றனால wasn't he the ஒன்னு போடுவோம். ஏன்னா ஒரே ஒரு நபர் தானே. ஸோ ஒன். இதுவே நிறையா பேர் அவங்க நம்ம அப்படி சொல்லும்போது ஒன்ஸ்ன்னு போடுவோம்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? wasn't he the one who என்ன பண்ணாங்க, என்கிட்ட கத்துனது அப்படிங்கிறது verb. அப்போ கத்துறதுக்கு ஷவுட்டடுன்னு போடுவோம் இல்லையா? wasn't he the one who shouted என்கிட்ட at me. ஓகே, இப்போ ரீட் பண்ணுங்க. wasn't he the one who shouted at me அப்படின்னு கேட்கணும். அடுத்தது, ஃபோனை கீழே போட்டது அவதானே அப்படி சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துலையும் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்? wasn't அவதானே, she the one who ஏதாவது ஒரு விஷயத்தை கீழே போடுறது அப்படிங்கிறத இங்கிலீஷில் ட்ராப்புன்னு சொல்லுவோம். ஓகேவா? அதை பாஸ்ட் டென்ஸில் சொல்லணும் அப்படிங்கிறனால ட்ராப்டுன்னு சொல்லுவோம். ஓகே, the one who dropped என்னது, ஃபோனை dropped the phone. இப்போ ரீட் பண்ணுங்க. wasn't she the one who dropped the phone அப்படின்னு இங்கிலீஷில் நம்ம பேசுவோம். இன்னும் இந்த 3 சென்டென்சஸையும் ரீட் பண்ணி பாருங்க. சண்டையை ஆரம்பித்தது அவ தானே, கதவை திறந்தது அவங்க தானே, தோட்டத்தை க்ளீன் பண்ணது நாம தானே. ஸோ இந்த மாதிரி கேள்வி கேட்குறது எப்படி இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி அப்படிங்கிறத இங்கிலீஷில் நீங்கள் சொல்லுங்கள் காமெண்ட்டில். ஸோ இன்றைக்கி இதோட நம்ம கிளாஸை சூப்பராக டிஸ்கஸ் பண்ணி முடிச்சாச்சு. இன்றைக்கான டாபிக் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக அட் த சேம் டைம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். நான் உங்களை இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்குறேன். Until then, take care. Bye-bye.